ஆடு வாங்குறதா மாடு வாங்குறதா என்ன வாங்குற சொல்லுங்கள், எது முக்கியமானது? என்ன உணவா? மிருகத்துக்கு மிருகம் கூட தான் உணவு சாப்பிடுது. மனுஷ ஜென்மத்தில் உணவு, உடை, அப்புறம் வேற என்ன இருக்கு? இருப்பிடம், படிப்பு. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும். பைபிள் அந்த என்ன அதிசயமா முக்கியமான சம்பவம், நிகழ்ச்சி என்ன தம்பி நீ சொல்லு? ஞானஸ்தானம். சரி, ஓகே. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, உலக மக்களுக்கே பொதுவானது கல்யாணம். என்னது? அவன் தானே கல்யாணம் தானே. நீ படிச்சிருக்கிறியோ படிக்கலையோ, பணக்காரனா ஏழையோ, கருப்போ சிகப்போ, குட்டையோ நெட்டையோ, முடி இருக்குதோ முடி இல்லையோ, வீட்டில் செய்கிறீங்களோ மண்டபத்தில் செய்கிறீங்களோ, காட்டில் செய்கிறீங்களோ அரண்மனையில் செய்கிறீங்களோ, எங்கே செஞ்சாலும் அந்த 2 வீட்டிற்கும் அந்த 2 மனங்களுக்கும் வாழ்க்கையிலே மிக முக்கியமான நிகழ்ச்சி என்பது என்னது? கல்யாணம். இயேசு கிறிஸ்து முதல் செய்த அற்புதம் எங்கே? என்ன அற்புதம் செஞ்சாரு? கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கேள்வி பதில் இருக்குது, படிச்சுக்குங்க. சொல்றான்னு யாருக்கு நீ சொன்ன? யாருக்கு சொன்ன? ஒருத்தருக்கு சொல்லியாம கேட்டா. சரி, கல்யாணம் தான் முக்கியம், முக்கியமே இல்லையா? வெளிப்படுத்தல் 19:9 ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:9. யார் பாக்கியவான்கள்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? யாருக்கு? வெளிப்படுத்தல் 19:9 வாசிங்க. யார் பாக்கியவான்கள்? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். யாருடைய கல்யாணம்? ஆட்டுக்குட்டியானவர். யார் அந்த ஆட்டுக்குட்டியானவர்? பேதுருவா? நோவாவா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணமா? அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யாராமா? பாக்கியவான்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம பத்திரிக்கை வந்து எப்படி இருக்கும்? வாப்பா அப்படி சொல்லுமா? ராஜாவே வராரு, ஒரு எம்எல்ஏ வராரு, ஒரு எம்பி வராரு, உங்களை நாங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட்றோன்னா நமக்கு என்னைகளே கூப்பிடுங்க, நீ கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்துக்கு வந்துருந்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காது? 10,000 பணம் வேறு கொடுக்குறாங்க. எதுக்கு? துணிமணி. ஏன்னா நம்ம அந்த கல்யாணத்துக்கு போட்டு போகிற அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்காது? துணியே இருக்காது. நம்ம ஊர் கல்யாணத்துக்கு வேணால் போட்டுக்கலாம், ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு நமக்கு துணி இருக்காது. அப்போ அந்த பத்திரிக்கையில் கிஃப்ட்டும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வாங்க. அப்போது கல்யாணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, சம்பவம் இல்லைங்களா? கல்யாணத்தால் வாழ்க்கையே மாறி இருக்குது. நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் சரி, பதிவு பண்ணு கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை ஊருக்குட்டி கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் நடந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு அது இல்லையா? சரி, அந்த கல்யாணத்திற்கு இப்போ நாம் இங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறது, கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அழைப்பு வந்தாவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறப்பா. கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து சீசர்கள் போனதுனாலே ஆசீர்வாதம் வந்துச்சு இல்லையா? எல்லாம் முடிச்சாங்க. திராட்சரசம் என்ன பண்ணுறது, கையை பழச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு 500 பேர் வருவாங்களாட்டிருக்குது. இன்னும் ஒரு 6 கற்சாடி நிறைய தண்ணி நிறைய. முதல் செய்த அற்புதம் கானா ஒரு கல்யாணத்திலே செய்தார். கல்யாணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நிகழ்வு.
இந்த கல்யாணத்தை வைத்து இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம், ஒரு ஊமை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உவமை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். கல்யாணத்தை சொல்லி ஒரு கதை சொல்றார், ஒரு ஊமை சொல்றார். இந்த கல்யாணம் என்ன சொல்லுது பாருங்க, மத்தேயு 22:1-2. மத்தேயு 22:1-2. இயேசு மறுபடியும் அவர்களுடைய உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி தன் ஊழியக்காரரை அனுப்பினார். அவர்களோ வர மனதில்லாத. சரி, அப்புறம் படிச்சுக்கலாம். பரலோக ராஜ்யம் என்னது? பரலோக ராஜ்யம்னா என்ன? எங்க இருக்குது அது? பரலோக ராஜ்யம்னா என்னது? என்ன பரலோக ராஜ்யம்னா என்ன தம்பி? பரலோக ராஜ்யம்னா நரகம்னா? நரகம்னா என்னது தெரியலையா? என்ன சட்டியில் போட்டு வதக்குவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் நரகம். பரலோகம்னா சரி, பரலோகத்தில் யார் இருக்கா? நீங்கள் யாரும் வரலையாங்க? தெரிஞ்சதானே வருவீங்க, தெரியாமல் அப்புறம் எப்படி வருவீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குறாங்க. பொண்ணு யார், மாப்பிள்ளை யார், எங்கே கல்யாணம், என்ன தேதி கல்யாணம், தெரிஞ்சால் தானே வர முடியும். பத்திரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தால் கல்யாணத்துக்கு வந்துடுவோமா? பரலோக ராஜ்யத்திலே கல்யாணம் நடக்க போகுது. இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கு. ஒரு ராஜா கல்யாணம் செய்கிறாரு. யாருக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறார்? தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணுறார். ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் ரகசியமாக நடக்குமா? அந்த ஊருக்கே, அந்த நாட்டுக்கே அது என்னது? மிகப்பெரிய விசேஷம், ஃபங்க்ஷன், கல்யாணம், அப்படி தானே? ஒன்றுமில்லாத நம்ம ஆளுகளே ஏகப்பட்ட கடனை வாங்கி பண்ணுறாங்க. ராஜா என்ன செய்வார்? மிக விமர்சையாக, மிகவும் ஆடம்பரமான கல்யாணம் பண்ணுவார் இல்லையா? அவருக்கு என்ன பஞ்சமா, கஷ்டமா, கடன் வாங்கி செய்யணுமா, எண்ணி செய்யணுமா? எவ்வளோ செலவு பண்ணாலும் அவருக்கு தீரவே தீராது ராஜா வீட்டில். அப்போ அந்த ராஜா வீட்டு கல்யாணம், 2ஆம் வசனம், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி. ஏற்கனவே அநேகரே ராஜா என்ன செஞ்சிட்டாரு? அழைப்பு கொடுத்தாரா இல்லையா? கல்யாணம்னா அழைப்பு கொடுக்கணும் இல்லைங்க. முதல்ல தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அடுத்த மாதம் ஜனவரி 25ஆம் தேதி வச்சிடலாம். எதுக்கு? இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? பத்திரிக்கை கொடுக்கணும். அழைப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? என்னப்போ எல்லாம் முழிக்கிறீங்க? நீங்களே யாரும் கல்யாணம் பண்ணலையா? தெரிஞ்சுக்கங்க இல்லையா? அது இப்போ சொல்கிறேன். மதியானம் கல்யாணம்னா அழைப்பு கொடுக்கணும். பிடிச்சாலும் சரி பிடிக்காலும் சரி, தயவுசெய்து அழைப்பு கொடுங்க எனக்கு. நீங்கள் மட்டும் கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடாது, அழைப்பு கொடுக்கணும். இங்கே ராஜா என்ன செய்கிறாரு? அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி. கல்யாண நாள் வந்துருச்சு. மறுபடியும் போய் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தீங்களோ அவங்கள வர சொல்லுங்க. தன் ஊழியக்காரரை அனுப்பினான். ராஜா கல்யாணம் ரெடி, இன்னைக்கு தான் கல்யாணம், எல்லாரும் வாங்கன்னு போய் மறுபடியும் இந்த ஊழியக்காரர் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் போய் என்ன செய்கிறாங்க? கூப்பிட்றாங்க. ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ நம்மளை மாதிரி குடியானவன், கொழுப்பு தெரிஞ்சவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள். அவங்களுக்கு என்ன இல்லை? மனசே இல்லை. கொரோனா ஊசி போடுங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு மனசு இருந்துச்சா? ஊரே உலகமே சொல்லுது தயவுசெய்து ஊசி போடுங்க, தயவுசெய்து ஊசி போடுங்க. நம்ம என்ன செஞ்சோம்? மனசு இல்லை. ஐயோ வேண்டாப்பா, அது ஊசி போட்டால் செத்துருவோம். ஆமாம், ஊசி போட்டால் செத்துருவோம் தான். ஆனால் போட்டுத்தானே ஆகணும். வர மனதில்லை. பள்ளிக்கூடம் போங்க மனசு இல்லை, வேலைக்கு போங்க மனசு இல்லை, பைபிள் படிங்க மனசு இல்லை, சமையல் பண்ணுங்க மனசு இல்லை, பாத்திரம் கழுவு மனசு இல்லை. மனசு இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். மனசு இல்லைன்னா அந்த வேலையை செய்ய முடியாது.
இங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டவர்கள், அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் திருமண நாளன்று, கல்யாண நாளன்று கல்யாணத்துக்கு வருவதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. இது யாருடைய கல்யாணம்? மறுபடியும் சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்திலே இருக்கிற ராஜா, அவருடைய குமாரனுடைய கல்யாணம். ராஜா யாருக்கு ஒப்பா இருக்கிறாரு? பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு. அப்ப கல்யாணம் எங்க நடக்கும்? அரண்மனையில் தான் நடக்கும். மண்டபம், ராஜா போய் மண்டபம் எடுப்பாரா? அப்ப இந்த ராஜா யாரு? பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்திலே ஒரு கல்யாணம்னா வேண்டான்னு சொல்லலாமா? நம்ம எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சபையை கூடி வரோம்? இப்போ சங்கீதம் ஒன்று படித்தோம்ல, அது கவனிச்சிங்களா? பெரிய பெரிய பணக்காரர்கள் ஐஸ்வர்யனாகி கடைசியில் எப்படி போகிறாங்களா? கடைசி வசனம் வாசிங்க, 49 கடைசி. அந்த ஐஸ்வர்யவான்களும் பணக்காரர்களும் அப்படி வாழ்க்கை எப்படி போகுதா? 49:20. எதுக்கு ஒப்பா இருக்கிறான்? அவன் எவ்வளோ பெரிய மன்மோகன் சிங்கா இருந்தாலும் சரி, அவதானே மோடியா இருந்தாலும் சரி, பைடனா இருந்தாலும் சரி, இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் யாரை போல இருக்கிறான்? அறிவில்லாத மனுஷன், அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். அவனுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. ஆனால் நமக்கு உண்டு. நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம். நமக்கு எப்படி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பரலோக ராஜ்யத்திற்கு? 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14. 2 தெசலோனிக்கர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அடையும் பொருட்டாக உங்கள் சுவிசேஷத்தினாலே ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எங்கே, எதுக்கு அழைத்தார்? நல்லா மறுபடியும் கவனிங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறும்படியாக, மகிமை அடையும்படியாக சுவிசேஷத்தினாலே. எதனாலே அழைப்பு கொடுத்தாரு? சுவிசேஷத்தினாலே. பத்திரிக்கை என்ன பத்திரிக்கை? அதுக்கு பேரு சுவிசேஷம். நமக்கு கொடுக்கப்பட்ட பத்திரிக்கைக்கு என்ன பேரு? சுவிசேஷம். அந்த பத்திரிக்கையினாலே நமக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு. என்ன கிடைக்குது? ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அழைப்பு கொடுத்தா கல்யாணத்துக்கு போன மாதிரி அர்த்தமா? கல்யாணத்துக்கு வரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ரட்சிப்பை பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களோ வர மனதில்லை. நமக்கு மனசு இருக்குதா? இப்போ கல்யாணம் எங்க போகணும்? எங்க போகணும் கல்யாணத்துக்கு? சத்தியமங்கலமா? இந்த வசனத்தில் எங்க போகணும் கல்யாணத்துக்கு? பரலோக ராஜ்யம். வெரி குட். பரலோக ராஜ்யமாக அந்த கல்யாணத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் வழியாக, சுவிசேஷத்தின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு பாருங்க. ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை அவர்களை அழைத்த அழைப்பு. ஆதலால் நீங்கள் முதற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்தீர்கள். ரோமர் 11:29 வச்சிங்களா? போதும். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளே. அவருடைய அழைப்பு மாறாது. நீங்களே இது கல்யாணத்துக்கு வந்த அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்க. உண்மையான அழைப்பு, கிருபையுள்ள அழைப்பு, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதது. இந்த அழைப்பு பரலோகத்திற்கு வரும்படியான அழைப்பு, ரட்சிக்கும்படியான அழைப்பு. இந்த அழைப்பை மத்திய 22 அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க? வருவதற்கு
மனதில்லை. மத்திய 22. என்ன எல்லாம் முடிக்கிறீங்களே எப்போ புரியுதா? 3ஆம் வசனம் மத்திய 22. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ இந்த மாதிரி நிறைய இடம் நடந்திருக்குதா? சில இடத்துல நான் போகவே மாட்டேன், பிடிக்காது. அவர்களுக்கு என்ன இல்லையா? மனதில்லை. அப்புறம் ராஜா என்ன பண்ணாரு? சரி, முதல்ல போனது சின்ன சின்ன ஊழியக்காரர்கள், சின்ன சின்ன சிப்பாய்கள், சின்ன சின்ன அதிகாரிகள். பெரிய அதிகாரி அனுப்பி பார்ப்போம், வேறு ஒரு அமைச்சர் மாதிரி அவங்கள அனுப்பலாம். 4ஆம் வசனம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் என்னன்னு சொல்லுங்க, இதோ என் விருந்து ஆயத்தம் பண்ணினேன். கல்யாணம்னா விருந்து தானே முக்கியம். கல்யாணம்னா எது முக்கியம்? விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். எப்படி இருந்து விருந்தா? என் எருதுகளும் என் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் வந்தால் போதுங்க. பலவிதமான விருந்துகள், கறி, மாமிசம், உணவுகள்லாம் தயாராக இருக்குது, நீங்கள் வந்தால் போதும். மறுபடியும் 2வது முறை, இது 3வது முறை. முதல் முறை பத்திரிக்கை கொடுத்தது. முதல் முறை எப்போ கொடுத்தது? பத்திரிக்கை 1 மாதத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் பத்திரிக்கை போயிடுச்சு, இந்த தேதியில் இந்த ஊரில் இந்த இடத்துல கல்யாணம், வந்துருங்க. ஆனால் அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் ராஜாவுக்கு மனசு இல்லை, விட்டுறக்கூடாது. 2வது முறை அனுப்புனாங்க, வரல. 3வது முறை சொல்கிறாரு, அட வாங்க, நல்ல நல்ல உணவெல்லாம் ரெடியாக இருக்குது. ராஜா வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கும்? நம்மள மாதிரியா? ஒரே ஒரு ஐட்டம் போட்டுட்டு சாப்பாடு தான், அவ்வளோதாங்க சொல்கிறதுக்கு. அவ்வளோ விருந்து இருக்குது, வாங்கப்பா அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? 5ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்களும் அதை அசட்டை பண்ணி என்ன செய்கிறாங்க? அசட்டைனா என்னது? டாக்டர்கிட்ட போகிறீங்க, காலையில் 2 மாத்திரை, மத்தியானம் 2 மாத்திரை, சாயந்தரம் 2 மாத்திரை சாப்பிடுங்கன்னா இது கசக்குது, இது சாப்பிடாட்டி, அதுக்கு பேர் என்னது? அசட்டை பண்ணுறோம் இல்லையா? அப்போ ராஜா டாக்டர் போகிறோம், என்னங்க காய்ச்சல் சரி இல்லைங்க, என்ன பண்ணீங்க? அவங்க அம்மா சொல்லிடுறா, அவங்க மாத்திரையே சாப்பிட்லீங்க. டாக்டர் சந்தோஷப்படுவாரா? அசட்டை பண்ணி. பள்ளிக்கூடம் போய் ஹோம்ஒர்க் பண்ணிடா வாத்தியார், வெரி குட் அப்படி சொல்லுவார். அசட்டை பண்ணி இல்லையா? அப்போது இவங்க எதை அசட்டை பண்ணுறாங்க? பத்திரிக்கை. அது ஒரு கல்யாணமா? அது யாரா போகிறா? யார்? ராஜா வீட்லையா? எனக்கு வேலை இருக்குது, நான் வரல, போப்போ, எனக்கு விருப்பமே இல்லை. அசட்டை பண்ணினான். முடியாது, எனக்கு பிடிக்கல, நான் வரல, எனக்கு இஷ்டம் இல்லை. எதை அசட்டை பண்ணுகிறோம் நாம்? அப்போஸ்தலர் 23 பவுல் சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு. மூணு 28 26 வாசிங்க. நீங்கள் காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராது இருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். இவர்கள் எப்படி அசட்டை பண்ணுகிறார்கள்? காதார கேட்டு உணரவில்லை, கண்ணார கண்டும் பார்க்கவில்லை. இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்த்து குத்தப்படாமலும் அவர்கள் ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்திருக்கிறது. எப்படி இருக்குதாமா? கொளுத்திருக்குது. அவங்க தான் என்ன செய்வாங்க? அசட்டை பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்களா? அசட்டை. இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, லூக்கா 14:18. லூக்கா 14:18 இதே சம்பவம் தான். ஆனால் அங்கே எப்படி காரணம் சொல்கிறாங்க பாருங்க. லூக்கா 14:18 17 வாசிங்க.
ஒருவன் ஒரு வயலை கொண்டு நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும் என்று மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவர் 5 மாடு கொண்டு அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இவர்கள் என்ன செய்தார்கள்? 18ஆம் வசனத்தில் போக்கு சொல்ல, சாக்கு போக்கு. என்ன சொல்றாங்க? சாக்கு போக்கு. சாக்கு போக்குன்னு என்னது? நம்ம சொல்லியிருக்கிறோமா? இந்த விறகு வெட்டிக்கு சொன்னேன்ல, குளிர் அடிக்குது. காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு யார் விறகு வெட்டுறது? குளிர் அடிக்குது, நான்லாம் போய் வெட்ட மாட்டேன். சாக்கு போக்கு சொல்கிறோமா? குளிச்சியாடா? ஐயோ குளிர் அடிக்குது, தண்ணி பச்சை நீர்லாம் குளிக்க மாட்டேன். அதுக்கு பேர் என்னது? சாக்கு போக்கு. சொல்கிறோமா இல்லையா? வட்டல் கழுவி வைக்கலையா? ஐயோ அப்புறம் கழுவி வச்சிடறேன், எனக்கு வேலை இருக்குது. சாக்கு போக்கு. ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன செஞ்சிருவோம்? தள்ளி வச்சிடும். அது மாதிரி கல்யாணத்துக்கு வராததற்கு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. நான் வரல கல்யாணத்துக்கு, எனக்கு கல்யாணம் ஆச்சு பார்த்தா நான் வரமாட்டேன். நான் வயலை வாங்கினேன், வயல் வாங்கிட்டேன், நான் கல்யாணத்துக்கு வரல. நான் மாடு வாங்கினேன், அதை போய் பார்க்கணும், நான் கல்யாணத்துக்கு வரல. இது யார் வீட்டு கல்யாணம்? எங்கே கல்யாணம்? பரலோக ராஜ்யத்திலே கல்யாணம். இதுக்கு நம்ம வரலைன்னு சொல்லலாமா? போகமாட்டேன்னு சொல்லலாமா? ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரலைன்னா எங்கே வரல? கல்யாணத்திற்கு வரவில்லை, பரலோக ராஜ்யத்திற்கு வரவில்லை. எரேமியா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி தான் சொல்கிறாங்க. எரேமியா 6:10, பக்கம் 880 படிங்க. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிக்கிறேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிதியாயிருக்கிறது, அதின்மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதின்மேல் அவர்களுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. பிடிக்கல. இந்த ட்ரெஸ் ஏன் போடல? பிடிக்கல. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு எட்டு வந்திருப்பாங்க, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. இந்த கலரே நல்லா இல்லை, இதை போய் என்கிட்ட வந்து டிசைனே நல்லா இல்லை. அந்த பையன் எப்படி போட்டுக்கிறான்னு தெரியுமா? சேகர் ஜேம்ஸ் எப்படி போட்டுக்கிறான்னு தெரியுமா? அந்த மாதிரி எட்டு வரலாம் இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? அந்த ட்ரெஸ் மேலே விருப்பம் இல்லை. புடவையில் எட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வேறு கலரில் தெரியும். அவன் மேலே பளிச்சுன்னு வெள்ளை கலரில் போட்டு எல்லாம் கலரே வேறு மாதிரி. நம்ம வீட்டில் வந்து பார்த்தா அங்கே பார்க்கும்போது சந்தன கலராக இருந்தது, இங்கே வந்து பார்த்தா மஞ்சள் கலராக தெரியுது. நான் ஒரு நாள் அப்படி ஒரு சட்டையை ஏமாந்தேன். அப்புறம் மாற்றலை, சரி போ, நம்ம லேடிஸ் விட மாட்டாங்க. ஐயோ கலர் மாறி போச்சு, அதுக்கப்புறம் அந்த பச்சையை எடுத்துக்கலாம் வா அப்படின்னு போய் என்ன செஞ்சுருவாங்க? விருப்பம் இல்லை. என்ன இல்லையா? இவர்களுக்கு கல்யாணத்திற்கு வர விருப்பம் இல்லை. யார் வீட்டு கல்யாணம்? ராஜா வீட்டு கல்யாணம். அந்த ராஜா வீட்டு கல்யாணம் எங்கே நடக்குது? பரலோகத்திலே நடக்கிறது. வசனத்தை கேட்பதற்கு விருப்பம் இல்லை. 10ஆம் வசனம் அதான் சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. பத்திரிகையில விருப்பம் இல்லை. அந்த ரட்சிப்பு சுவிசேஷம் என்னது? வசனம். நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதா? 2 தெசலோனிக்கேயர் 2:14 படிச்சோம் இல்லையா? சுவிசேஷத்தினாலே ரட்சிப்பு என்கிற அழைப்பு கொடுத்திருக்கிறாரே, அந்த சுவிசேஷம் எங்கிருந்து வருது? ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில் விற்குதா? இல்லை நான் வார வாரம் அந்த பையில் போட்டு பண்ணது கொடுக்குறேன்னா? இந்த வசனந்தான ரட்சிப்பு, இந்த வசனந்தான சுவிசேஷம், இந்த வசனந்தான அழைப்பு. இதை கேட்க மாட்டோம் என்கிறார்களே, அதன் மேல் விருப்பம் இல்லையே. 16ஆம் வசனம் அதிலேயே, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்லவளே என்று எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்களோ அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். முடியாது, கேட்க மாட்டோம், நல்ல வழிக்கு நாங்கள் வரவே மாட்டோம், எங்கள் விருப்பப்படி தான் நாங்கள் இருப்போம், எங்களுக்கு பிடிச்ச வழியில் தான் நாங்கள் போவோம், எங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. நாங்கள் நடக்க மாட்டோம். இவங்க சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கு மனசு இல்லை, கல்யாணத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு மனது இல்லை. அசட்டை பண்ணினார்கள், போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அசட்டை பண்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, லோத்து அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? லோத்து அவர் இருந்த ஊர் சோதோம் குமாரம். என்ன ஊரு? சோதோம் குமாரம். மக்கள் மிகுந்த பொல்லாத பாவங்களை செய்து அக்கிரமங்களை செய்து தேவனால சகிக்கவே முடியல.
அழிச்சலான்னு முடிவு பண்ணார். லோத்து வீட்டுக்கு தேவதூதனை அனுப்பி சொல்கிறாரு, இன்னைக்கு நைட்டு கிளம்பி போயிருங்க, இந்த உலகத்தை இந்த ஊரை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். 2 பிள்ளைங்க, பொட்ட பிள்ளைங்க, வயசுக்கு வந்திருக்கிற பிள்ளைங்க, கல்யாணம் நிச்சயமான பிள்ளைங்க. லோத்து, உங்களுக்கு யாராவது வேண்டப்பட்டவங்க இருக்கிறாங்களா? ஆமாம், 2 மாப்பிள்ளையை பார்த்து எல்லாம் நிச்சயமெல்லாம் பண்ணியாச்சு, அடுத்த வாரம் கல்யாணம். சரி, அந்த 2 பேர்த்து போய் கூட்டிகிட்டு வந்துரு, 2 பேர்த்து கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு இந்த தேவதூதன் சொல்கிறாரு. இந்த மாப்பிள்ளை 2 பேர் இருக்கிறாங்கல்ல, லோத்து வந்து சொன்னதை அசட்டை பண்ணிட்டாங்க. லோத்து வந்து சொன்னதை அசட்டை பண்ணினார்கள். ஆதியாகமம் எடுத்தீங்களா நான் சொன்ன கதையை? பத்தொன்பதாம் அதிகாரம் 14. ஆதியாகமம் 19:14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற மருமகன்மாரோடு நீங்கள் எழுந்த இந்த தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றார். அவருடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. வரல பரியாசம். என்னைய பேசுற நீ லோத்து? நீ மாமனாராக இருக்கலாம், அதுக்காக நான் வாழ்ந்த இந்த ஊர், இந்த உலகம், இந்த நாடு அழுகி நீ எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் அழியவே அழியாது. நாங்கள்லாம் வரல, போ. இத்தனை சொத்து பத்து விட்டு எப்படி வர்றது? எனக்கு இதுதான் முக்கியம். அழிஞ்சு போனாங்க. எதை அசட்டை பண்ணினார்கள்? எதை பரியாசம் பண்ணார்கள்? எதுக்கு சாக்குப்போக்கு சொன்னார்கள்? அழிவு வருதுப்பா, நீ வந்துரு, இன்னைக்கு நைட்டு அழிஞ்சிரும் அப்படின்னா அவங்க என்ன செய்யல? கேட்கவே இல்லை. நம்ம எப்போ அழிஞ்சு போகிறோம்? எப்போ வேணால் அழிச்சு போகலாம், எப்போ வேணால் இயேசு கிறிஸ்து வரலாம். அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறோமா? அசட்டையாக இருக்கிறோமா? சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறோமா? இந்த கல்யாண விருந்து அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்யாணம் எங்கே நடக்கிறது? பரலோக ராஜ்யத்தில். வெளிப்படுத்தல் 19:9 முதல் படித்தோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நாம் சாக்கு போக்கு சொல்லுகிறோமா அல்லது கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறோமா? மத்தேயு 22. இப்போது ஒரு படி மேலே போயிட்டாங்க, ஒரு படி மேலே போயிட்டாங்க. 5 வாசிங்க. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டிப்படி ஒருவன் தன் வயலுக்கு, ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போயிட்டான். ஒருவன் தன் வயலுக்கு போயிட்டான். இன்னைக்கு தான் கல்யாணம், வாங்க விருந்தில் ரெடி, 3 ட்ரிப் சொல்லியாச்சு. அட போப்பா, எனக்கு வியாபாரம் இருக்குது, நான் இன்றைக்கி வியாபாரம் போகலைன்னா வியாபாரம் கெட்டு போயிடு அப்படின்ட்டான். லூக்கா 14 இதில் 3 விதமாக சொல்கிறாங்க. லூக்கா 14:18 இது கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார் லூக்கா. 3 பேர் 3 பதில் சொல்கிறாங்க. நான் கல்யாணத்துக்கு வரல. கல்யாணத்துக்கு ஏன் வரல அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறான், நான் ஒருவன் வயலை கொண்டேன், அது அகத்தியமாய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்க. ஒருத்தர் சொல்கிறான், நான் இப்போ தான் வயல் வாங்கியிருக்கிறேன், அதை போய் பார்க்கணும். 2வது, வேறொருவன் 5 ஏர் மாறு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். 2வது மனுஷன் சொல்கிறான், இப்போ தான் மாடு 5 வாங்கிட்டு வந்தேன், 5 மாடு 5 ஜோடி, அதெல்லாம் ஏறு ஊருக்கு பார்க்கணுமாப்பா, நான் வரல கல்யாணத்துக்கு. 3வது, நான் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் வரக்கூடாது, இப்போ தப்பா கல்யாணம் பண்ணேன், இன்னும் சடங்கு சம்பிரதாயமே முடியல, நான் எப்படி கல்யாணத்துக்கு வர்றது அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு. இந்த ஜனம் அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்திற்கு போகாதபடிக்கு என்ன சொன்னாங்க? சாக்கு போக்கு சொன்னாங்க. மத்தேயு 22 இந்த ஜனம் அவ்வளோ ஒரு நல்லவங்க கிடையாது. 22 வாங்க மத்தேயு. என்ன பண்ணாங்க பாருங்கள். ராஜா சும்மா இல்லை, மறுபடியும் யாராவது அனுப்பலான்னு முயற்சி பண்ணிடுவார் அப்படின்ட்டு அழைக்க வந்த ஊழியக்காரனை, அந்த வேலையாட்களை, அந்த அமைச்சர்களை கொலை செய்தார்கள். 22:6 மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி, என்னப்பா அநியாயமாக இருக்குது. ஒரு சாதாரண குடியானவரை கொலை பண்ணாவே அவன் சும்மா இருப்பானா? யார் வீட்டு வேலைக்காரனை கொலை செய்தார்கள்? இதுதான் பண்ணாங்க. ராஜா வீட்டு வேலைக்காரன். எதுக்குயா கொலை செய்றீங்க? என்ன தப்பு பண்ணாவன்?
உனக்கு அழைப்பு கொடுத்தான் ஐயா, விருந்து தயாரா இருக்குது வா என்று கூப்பிட்டானே. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? இந்த வசனம் அழைப்பு, இந்த ரட்சிப்பு அழைப்பு, இந்த சுவிசேஷம் அழைப்பு. இப்படி அழைத்து இந்த ஊழியக்காரர்களை, இந்த தீர்க்கதரிசிகளை இவர்கள் கொலை செய்தார்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். பவுல் இதை நினைவு கூறுகிறார். பக்கம் 1 தெசலோனிக்கேயர் 2:15, 280 280. அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவை தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்கள், எங்களை துன்பப்படுத்தினவர்களும், தேவன் கேட்காதவர்களும், மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருக்கிறது. யார்? யூதர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். கடைசியா யாரையும் கொலை செஞ்சுட்டாங்க? இயேசு கிறிஸ்துவையும் கொலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்தேவானை கொலை செஞ்சாங்க, யாக்கோபை கொலை செஞ்சாங்க, பவுலை கொலை செய்த முயற்சி பண்ணுறாங்க. இவங்களை எதுக்காக கொலை செய்கிறாங்க? அந்த பரலோக ராஜ்யத்தின் கல்யாண விருந்துக்கு அழைக்க வந்தவர்களையே கொலை செய்தவர்கள். அப்படிதானே? எது பகையா? முன்விரோதமா? அங்காளி பங்காளி சண்டையா? இல்லை பக்கத்து நிலை திருடிட்டானா? ஒன்றுமே பண்ணலப்பா. உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம், சத்தியத்தை சொன்னோம். எதுக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு வாங்க, திருமணத்திற்கு வாங்க, கல்யாணத்துக்கு வாங்கன்னு 3 முறை வந்து 3வது முறை வந்தவனை எல்லாம் கொலை செஞ்சு போட்டாங்களே. ராஜா சும்மா இருப்பாரா? யார் வீட்டு கல்யாணம்? ராஜா. மத்தேயு 22:7 வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழைத்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். ஆஹா, எப்படி? மறுபடியும் படிங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு, என்னப்பா போன வேலைக்காரங்களாம் காணோம், ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்களா? ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி, சேனைன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஆள் ஒரு குதிரை வச்சுட்டு போவானா? இல்லை 2 பேர் போவானா? அவ்வளோதான். ஒரு 1000-2000 பேர் சட 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 சடன்னு அந்த ஊருக்கு போகிறாங்க. என்ன பண்ணாங்க? அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் முடிஞ்சிருச்சு. என்னமோ மாடு வாங்கின பார்க்குறேன்னு சொன்னேன், இப்போ எங்கே போச்சு மாடு? நீ எங்க? என்ன தோட்டம் வாங்கின 50 ஏக்கரா போய் பார்க்குறேன்னு, எங்கேயா அந்த தோட்டமெல்லாம்? எங்க? அந்த பட்டணத்தையே எரித்தாயிற்று. பொட்டாட்ட கல்யாணத்துக்கு போயிருக்கலாமா? நீ கல்யாணம் பண்ணிட்ட, உன் பொண்டாட்டி எங்கேயாவது போயிருமா? போக. நீ முதல்ல கல்யாணத்துக்கு பொண்டாட்டியோடு வந்துருக்கலாமா? மாடு ஒன்று தானப்பா, நீ வாங்கிட்ட. இதுக்கப்புறம் என்ன வேலை? மாட்டை வீட்டில் வச்சுட்டு வேலை கண்டு கொடுத்து நீ கல்யாணத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே? அட வியாபாரம் எப்போ வேணால் பண்ணிக்கலாம்ப்பா. கல்யாணம் என்பது ஒரு முறை ஒரு நாள் தான் நடக்கும். அது ராஜா வீட்டு கல்யாணம். அந்த ராஜா வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வரவில்லை என்றால் என்னதான் முடிவு? அழிவு. வேற சாய்ஸ் இருக்கா? வேற வழி இல்லை. இந்த ரட்சிப்பு, இந்த சுவிசேஷம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தின்படி நடக்கவில்லை என்றால் நமக்கு என்னதான் உண்டு? அழிவு உண்டு. மத்தேயு 24:37 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் தம் காலத்தில் நடக்கும். 23:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டு சேர்த்து பண்ணமா, நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டு சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன்.
உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. தேவன் சொல்றாரு, ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணம் எத்தனை தரமோ உங்களை நான் என்ன செய்தேன், கூப்பிட்டே தான் இருக்கிறேன். அழிவு வருது, ஆபத்து வருது, கழுகு வருது, பிரச்சனை வருது, எல்லாம் என்கிட்ட வாங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, நீங்கள் தான் கொலை செய்றீங்க தீர்க்கதரிசிகளை, வசனத்தை. உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, இவங்க கல்லெறிச்சு கொன்னாங்கல்ல. ஆனால் தேவன் விடலை. மடி சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாய் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ என்ன இல்லை, மனசு இல்லை. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த அழைப்பிற்கு நாம் ஆயத்தமாகவில்லை என்றால் நமக்கு என்ன இல்லை, விடுதலை இல்லை, வேற வழி இல்லை, அழிவுதான். அது ஒன்றா கல்யாணத்துக்கு போகணும், இல்லாட்டி நம்ம என்ன செஞ்சிடணும், அழிஞ்சு போய்விட வேண்டாம். மத்திய 22:8. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்துக்கு கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அபாத்திரமாய் போய்விட்டார்கள், விருந்து அவங்களுக்கு இல்லை. லூக்கா 14 லூக்கா 14:24. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் விருதை ருசி பார்த்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொன்னோம். போதும். அழைக்கப்பட்ட ஒருவனும் என் விருந்தை ருசி பார்ப்பது இல்லை. ஒரே ஒரு கல்யாணம், பரலோகத்திலே கல்யாணம், ராஜகுமாரனுக்கு கல்யாணம். அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அழைப்பு வந்தாவே பாக்கியன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டம், இந்த பட்டணத்து ஜனங்கள் இப்பொழுது பாக்கியவான்களா? அங்கே பட்டணமே இல்லாமல் போச்சு, எரிஞ்சு போச்சு இல்லை, அழிஞ்சு போச்சு இல்லை. நீங்கள் அழகாக கல்யாணத்துக்கு போயிருந்தா நாம கிஃப்ட் கொடுப்பான மாட்டாங்க. ராஜா வீட்டு கல்யாணம் கண்டிப்பாக நமக்கு என்ன உண்டு, நாம் நினைத்து பார்க்காத ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, மாடு வாங்க வேண்டாம்னு சொல்லலை, வியாபாரம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, எல்லாமே செய்யுங்கப்பா. ஆனால் அதோட முக்கியம் கல்யாணம் வச்சுருக்கிறேன், அதுக்கு வந்துட்டு போங்க சொல்கிறாரா இல்லையா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அது எனக்கு முக்கியம் இல்லை, அந்த திருமணம் எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய வேலை, என்னுடைய திருமணம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய திருமணம், என்னுடைய ஏற்பாடு, கழுத, ஒட்டகம், இதுதான் எனக்கு முக்கியம், நான் அங்கே வரமாட்டேன். 22 இல்லை சரி, லூக்கால 14:25. பின்பு இதெல்லாம் சொல்லிட்டு, இந்த ஊமை சொல்லிட்டு, ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவரிடத்தில் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு வெறுக்கணும். நான் என்ன சொத்து வச்சிருந்தாலும் இது எனக்கு முக்கியம் இல்லை, நான் கல்யாணத்துக்கு போகிறேன். என்னை கூப்பிட்டது யாரு? ராஜா. கல்யாணம் நடக்கிற இடம் இது பரலோக ராஜ்யம். மிகப்பெரிய விருந்து ஆயத்தப்பட்டு 3 முறை என் மேல் கிருபையாக இருந்தான் இல்லையா? சும்மா கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. வண்டியெல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்க வண்டியில் ஏறி போயிடலாம். வண்டியெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம கல்யாணத்துக்கு வண்டி வச்சுட்டு போய் நின்னோம்னா எல்லாம் வரமா கடைசியில் 10 பேர் வரமாட்டேன்ருவான். அது எதுவும் உள்ளுக்குள்ளே சண்டையாக இருக்கும். நம்ம உள்ளூரால் பேர் பஸ் வச்சுருக்கிறோம். இந்த ராஜா வீட்டு கல்யாணத்தில் எப்படி அழைப்பு கொடுத்துருக்கிறார்? அந்த அன்பை, அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மறுதளித்தார்கள், வரமாட்டேன் என்று சொன்னாங்க. மாறாக அழைக்க வந்தவர்களையே கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள், யோவான் ஸ்நானகனை கொலை செய்தார்கள், தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள், வசனத்தை கொலை செய்தார்கள். வசனத்தை கேட்கவில்லை, இருதயம் கொளுத்து போயிருந்தது, கேட்க மாட்டோம்னே சொல்றாங்க. அவருடைய முடிவு எங்கே தான் போச்சு? அழிவு. அப்போ அந்த கல்யாணத்துக்கு வரணும்னா முதல்ல என்ன செய்யணும்? 26 வசனம், என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயும் தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். பாருங்க 27, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு
சீசனாக இருக்கும். இது இந்த ஊமையை சொல்லிட்டு இதை சொல்ல வர்றாரு. அப்படி 33 வாசிங்க. அப்படியே இவரில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் நிறுத்தி விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். எனக்கு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசன். நான் பண்ண கல்யாண வீட்டில் போயிட்டு அங்கேயே இருந்துருவோம்மா. ஒரு கல்யாணத்துக்கு போகிறான், முடிஞ்சோடனே வந்துடுவோம்ல. ஆனால் இந்த கல்யாண வீடு அப்படி இல்லை. கூப்பிட்டாவே போதும்பா நமக்கு. எப்படி உள்ளே போனாவே நமக்கு பரலோகராஜ்யம் போயிட்டு வந்துடலாமா? அந்த பரலோகராஜ்யம் போவதற்கு எண்ணத்தை விட்டு கொடுக்க போகிறோம். எண்ணத்தை விட்டு கொடுத்தோம். இவர்கள் எண்ணத்தை விட்டு கொடுக்கவில்லை. ஒரு மாட்டுக்காக செத்து போனான் ஒருத்தன். அதானே 5 மாடு 5 வாங்கியிருக்கிறேன், நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், நான் செத்துட்டான். மாடும் போச்சு, ஊரும் போச்சு, அந்த நாடு, அந்த தேசம், அந்த பட்டணமே போச்சு. கம்முன்னு போயிருக்கலாம் கல்யாணம். மாட்டை விட ஏதாவது முக்கியமா? எது முக்கியம்? கல்யாணம் பண்ணுங்கிறேன், வயிறு என்ன பண்ணாலும் சரி, அந்த அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய 22:14 சொல்கிறாரு. 22:14 அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கொஞ்சம் கூட்டம் போயிடுச்சு, சிலர் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி, இந்த ராஜா கல்யாணத்துக்கு வரலைன்னா, ராஜா விட்டு கல்யாணத்துக்கு வரலைன்னா உங்களை அழித்து விடுவேன்னு முதல்ல சொல்லியிருந்தா இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க? மனசார போவாங்களா, வெறுப்போட போவாங்களா? பயத்தில் போவாங்க. ஐயோ போகலைன்னா பட்டணத்தை அழிச்சிருவாங்க, ஊரை அழிச்சிருவாங்க, என் சொத்தை எடுத்துருவாங்க அப்படின்னு பயத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க? போயிருப்பாங்க. மனசார போவாங்களா? போகவே மாட்டாங்க. மனசார என்ன செஞ்சாங்க? வரமாட்டோம்னு சொன்னாங்க. அவர்களுக்கோ வர மனதில்லை. இயேசு கிறிஸ்து 2025 பிப்ரவரி 25 வராருன்னு வச்சுக்கோங்க. நாம் என்ன செய்வோம்? 24 ஜாலியாக 25 போய் காலில் விழுந்துடலாமா? ஆண்டவரே எங்களை வன்னித்து ஏற்றுக்கொள்ளும், எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லலாமா? வேற ஏதாவது சிந்தனை இருக்குமா? அவர் 25 வரும்போது நம்மளை கூட்டிகிட்டு போகணுமே, அதுக்கு நான் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணுமே இல்லையா? எப்படியாவது உள்ளே போயிடலாமா? போகவே முடியாது. மத்திய 22 9, 10, 11. ஆகையால் இப்போ கல்யாண வீடு மாறிடுச்சு. கல்யாண வீடு மாறிடுச்சுன்னா ராஜா ஒரு வேறு திட்டம் போடுறாரு. எப்பா என்னாச்சு? அந்த பட்டணத்தை அழிச்சாச்சுங்க. அந்த பட்டணத்தை இன்னும் ரப்பர் எடுத்து அழிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், தும்சம் பண்ணியாச்சு. இந்த பதில் சொன்னாங்கல்ல, வரமாட்டான், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொன்னால ஆள் இல்லாமல் போயிட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? ராஜா கேட்குறாரு, நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். இந்த ஊரில் சுற்றி இருப்பானடா, அவனை கூப்பிட்றான். அவனுக்குலாம் அழைப்பு இல்லை, ஆனால் இப்போ சொல்கிறாரு அவனை எல்லாம் கூப்பிடு. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளில் போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் ஃபுல்லாயிடுச்சு. லூக்கா 14 வாங்க. இப்போ 21. அந்த ஊழியக்காரன் வந்து இதுகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெற்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாக போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். யாரை கூப்பிட சொல்றாரு? ஏழை, குருடர், சப்பானி இதெல்லாம் கூட்டிட்டு வா. ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறதே என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு எல்லாத்தையும் கூப்பிட்ற, தெருவா போடா, சந்தா போடா. அங்கெல்லாம் இருக்கிறவங்க பாவிகள், விபச்சாரர்கள், சூதாட்டக்காரர்கள், அநியாயக்காரர்கள் எல்லாம் அவங்க தான். எல்லாத்தையும் கூப்பிடு, பரலோகராஜ்யம் நிறையிட்டு எல்லாத்தையும் கூப்பிடு, எல்லாத்தையும் வர சொல்லு. இந்த ஜனங்களுக்கு அழைப்பு கொடுத்து என்ன செய்யுங்க? அழைப்பை அக்செப்டே பண்ணினார்கள். இதில் எப்படியாவது தப்பி தவிர உள்ளே போயிடலான்னு நினைக்கிறாங்க. கடைசி நேரத்தில் உள்ளே போயிடலாம் பரலோக ராஜ்யத்துக்குன்னு.
மற்ற 22 சொல்லிட்டாரு. 11 22 11. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது, ராஜா வரார், கல்யாணம் ஆரம்பிக்க போகுது, யார் யார் வந்திருக்கிறாங்கன்னு பார்க்க வராரு. பிரவேசித்த போது என்னாச்சு? கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, வேலைக்கு போகிற ட்ரெஸ்ஸை போட்டு கல்யாணத்துக்கு போவோமா? போகலாமா? நான் ஒரு சட்டை பையில் வச்சுட்டு போவேன். கல்யாண மண்டபத்துக்கு வெளியே நிறுத்திட்டு பைக் நிறுத்திட்டு சட்டையை மாற்றிட்டு போயிடுவேன். கல்யாணத்துக்கு வந்த மாதிரி யூனிஃபார்ம் பையில் இருக்கும். அப்படி போக முடியாது இல்லையா? கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அது கல்யாண வீட்டுக்காரங்க வந்து எப்படி இருக்கும்? டேய் சூப்பராக கல்யாண ட்ரெஸ்ஸு, மாப்பிள்ளை விட உனக்கு நல்லா இருக்குதுடா, பொண்ணை விட உனக்கு நல்ல புடவை எடுத்துக்கிட்ட இல்லையா? நம்ம சொந்த பந்தத்துக்குலாம் துணி எடுப்பாங்க, இந்தாங்க துணி எடுத்துக்க, பணம் கொடுப்பாங்க, 5000 பணம் கொடுத்து துணி எடுத்துக்க. எதுக்கு பணம் வாங்கினேன்? துணி எடுத்துகிட்டு போங்க, அது நம்ம ட்ரெஸ் போட்டக்கூடாது. இந்த ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போன உடனே எல்லாத்துக்கும் ட்ரெஸ் கொடுக்குறாங்க பாருங்க. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனே. அப்போ வர்ற எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருக்குறாங்க? கல்யாண ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே எல்லாம் வச்சுருக்குறாங்க, ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு எல்லாம் இதை போட்டுங்க. இப்போ திடீர்னு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஒருத்த மட்டும் என்ன செய்யலை? போடலாம், அந்த வழியாக வரல. ட்ரெஸ் கொடுக்குற வழியாக அவன் என்ன செய்யலை? குறுக்கு வழியாக தான் உள்ள வந்துட்டான். 12ஆம் வசனம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். என்னப்பா வித்தியாசமாக இருக்கிற, நீ ஏன் ட்ரெஸ் போடல, கல்யாண ட்ரெஸ் ஏன் போடல? அவன் பேசவே இல்லை. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டா இருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். ஒன்று, அழைக்கப்பட்ட அழைப்பை சரியாக ஏற்றுக்கொண்டு கல்யாணத்திற்கு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் அவனுக்கு என்னதான் உண்டு? அழிவு. ஆமாம் தானே? இரண்டாவது, சரி எப்படியாவது தப்பிச்சு உள்ள வந்தாலும் கண்டுபிடிச்சி நீ சரியான விதத்திலே சரியான வழியிலே வரவில்லைன்னு சொல்லி அவனை தூக்கி எங்கே போட்டுருவாங்க? அழுகையும் பற்கடிப்பும் உண்டான இடத்திலே போடுவார்கள், நரகத்திலே போடு விடுவார்கள். அழுகையும் பற்கடிப்பு அங்கே தான் இருக்கும். கடைசியாக சொல்கிறார் 14, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில. நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? நாம் சாக்குப்போக்கு சொல்ல ஆரம்பித்தோமானால், ஏன் நீங்கள் அன்றைக்கி போகல சர்ச்சுக்கு? காலையில் பஸ்ஸே வரலைங்க, நைட்டே போயிருக்க வேண்டியதானே? காலையில் பஸ் வரலன்னு தெரியும், நைட்டே போயிருக்க வேண்டியதானே? ஏன் சர்ச்சுக்கு போகல? ஏன்? ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம எதை அசட்டை பண்ணுகிறோம்? கல்யாண விருந்தை அசட்டை பண்ணுகிறோம், திரு விருந்தை அசட்டை பண்ணுகிறோம். ஆமாம் தானே? திருவிருந்தை அசட்டை பண்ணுகிறோம், கல்யாண விருந்தை அசட்டை பண்ணுகிறோம் என்றால் நம்முடைய முடிவு என்னது? வெல்கம் பண்ணுவாங்களா? வாங்க வாங்க. மத்தி யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5 20 வசனமா? இருபத்தி 4 வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்திற்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். யாருக்கு நித்திய ஜீவன்? வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு. இந்த கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டாங்கல்ல, அவங்க கூட போயிருந்தா கிடைச்சிருக்கலாம்ல, அழிவு கிடைச்சிருக்குமா? இயேசு கிறிஸ்து வந்தாரு, அழைத்தார். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய ஜீவன், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன உண்டு? அழிவு. மத்தேயு யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் 3:36.
யோவான் 3:16, அதை விட 3:36 வாசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசிக்கிறவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். ராஜா கோபம் வந்துச்சா? ராஜாவுடைய கோபம் எப்படி இருக்குது? ஒரு 4-5 பேர் தான் பதில் சொன்னாங்க. அந்த ஊர் மிச்சமாச்சா? இங்கே ராஜா விருந்து நடந்துட்டு இருக்குது, அங்கே என்ன ஆயிடுச்சு? அழிவு நடந்துச்சு. இங்கே ராஜா தேவனுடைய கோபம் எப்படி பாருங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ, இந்த கல்யாணம் வேண்டாம், நான் வரல, எனக்கு வேற வேலை இருக்குதுன்னு சொல்றவன்லாம் யாரு? குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. உயிர் இல்லை, ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை. என்னதான் உண்டு? தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். இந்த ரட்சிப்பாகிய சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தின் வழியாக நமக்கு ரட்சிப்பு அழைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பு நித்திய அழைப்பு, தேவனுடைய அழைப்பு, உண்மையான அழைப்பு. இந்த பரலோகத்திற்கு போகுவதான அழைப்பை நாம் அலட்சியம் செய்வோமானால், அசட்டை செய்வோமானால், வேண்டாம் என்று சொல்வோமானால் என்னதான் மிச்சம்? என்னதான் நமக்கு கிடைக்கும்? வேற கல்யாணம் உண்டா? அழிவு. அதானே தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி. என்ன அழைக்கப்பட்டதோ அந்த அழைப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பாத்திரமாய் நடக்க வேண்டும். எபேசியர் 4 அதிகாரம், எபேசியர் 4 அதிகாரம் 1 வசனம். ஆதலால் கர்த்தரிடம் கற்றுள்ளவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி நடந்துக்கணும்? தகுதியா நடந்துக்கணும். பாத்திரவானாய் நடந்து. என்ன அழைப்பு கொடுத்தாச்சுங்க, தேதி சொல்லியாச்சு, யாரு கல்யாணம் சொல்லியாச்சு. அது தெரியாம கவனிக்காம விட்டுட்டோம்னா நாம் அழைப்புக்கு பாத்திரவான்கள் கிடைச்சா. எபிரேயர் 3:1, எபிரேயர் 3:1, எபிரேயர் 3:1, பக்கம் 299. எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் யாரை கவனித்து பார்க்க வேண்டும்? அவருக்கு தானப்பா கல்யாணம். அது என்ன அழைப்பு? 1 அதிகாரம் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. இந்த அழைப்பு எங்க போறது? பரலோக ராஜ்யம் போகிற அழைப்பு. இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:9. மீண்டும் அதே வசனத்தில் நாம் நிறைவு செய்வோம். வெளிப்படுத்தல் 19:9. பின்னும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். இது சத்தியமான வசனம். இது சத்தியமான வசனம். இந்த வசனம் நமக்கு என்ன கொடுக்குது? அழைப்பு கொடுக்குது. யாருடைய கல்யாணத்திற்கு அழைப்பு? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான். இந்த அழைப்பு, இந்த வசனம் முழுவதும் நமக்கு இருக்குது. இதை ஏற்றுக்கொண்டு இதன்படி வாழ்வோமானால் ராஜாவின் கல்யாணத்திற்கு, ராஜாவின் வீட்டு கல்யாணத்திற்கு நாம் போவோம். இதை ஏற்றுக்கொள்ளாமல் கேட்க மாட்டோம், நடக்க மாட்டோம் என்று சொல்வோமானால் ராஜா நம்ம மேலே கோபமாக இருந்து நம்மை அழுத்தி விடுவார். புதிய ஆண்டிலே நம் கல்யாண வீட்டுக்கு பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி.